வித்யா ரொம்ப கோவமாக மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணி ரோஹிணி எப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடி என் வீட்டுக்கு வந்துட்டு ரோஹிணியை கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு மகேஸ்வரி கேட்க, ரோஹிணி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் இங்கே இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லை அவகிட்ட நான் பேசணும்னு சொல்ல நீ ஃபோன் பண்ணியே பேசியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எதுக்கு இப்போ நீ ரோஹிணி மேலே இவ்வளோ கோவப்படுற, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்ன விஷயம், உனக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன், நான் தானே அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு ஊருக்கு போனேன், எனக்கு தானே முதல்லையே விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க, இப்போதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும், உனக்கு அதுக்குள்ளே இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்குறேன், நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன சொல்கிற, மீனாவுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு பதறி போய் வித்யா கேட்க, ஆமாம் வித்யா, நானும் அங்கே ஊருக்கு போயிருந்தோம்லன்னு சொல்லி அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அடக்கடவுளே, மீனா இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு போச்சு, இனிமேல் மீனா என்கிட்ட பேச போகிறதே இல்லை, அவங்களால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிது, இனி இந்த ரோஹிணியால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி உள்ளே வராங்க. என்னடி மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்ல, என்னடி மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அம்மாவும் கிருஷி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா வெளியே போயிருக்காங்க, கிருஷி ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகேஸ்வரி. ஆமாம், எல்லாம் அம்மாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய தானடி போகுது, அதுக்கே அம்மா மேலேயே பழி போடுறேன், இந்த தப்பையெல்லாம் உன் மேலே வச்சுட்டு அம்மா மேலே பழி போடுறதுனால எதையுமே சரி பண்ணிட முடியாது, முதல்ல உன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மட்டும் யோசி, அதை விட்டுட்டு யார் மேலேயும் கோவப்பட்டு இருக்காதுன்னு வித்யா சொல்ல, போதும் உன்னுடைய அட்வைஸ் இதோட நெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணி இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன மீனா உங்ககிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி பேசியிருப்பா, உன்னை திட்டிருப்பா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டிருப்பா தானேன்னு சொல்லும்போது, மீனா இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணலை, அவங்க இருக்க கோவத்தில் எனக்கு ஃபோன் வேற பண்ணி திட்டுவாங்களா, அவங்க இதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி கிட்ட. ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. என்னடி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேற என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன், என்னைய நல்லா திட்டிட்டு போகலான்னு வந்திருப்பேன், அப்புறம் வேற என்ன விஷயம் இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் மீனா எப்போ இந்த உண்மையை வீட்டில் முத்துக்கிட்ட சொல்லிடுவாளோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நீயே உன் விஷயத்தை பற்றி மனோஜ் கிட்ட பேச போறியான்னு கேட்குறாங்க. ஆடி போடி, மனோஜ் கிட்ட இப்போ பேசுகிற நிலமையில இல்லை, முதல்ல இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சுட்டு கையில் பணத்தோடு போய் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு தான் எனக்கு தோணுது, ஆனால் கையில் பணத்தோடு போய் உண்மையை சொன்னாலும் அவன் என்னை ஏற்றுப்பானான்னு தான் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே ரோஹிணியும் வித்யாவும் வந்துட்டு, சரி சரி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நீ சந்தோஷப்படுறதா ஃபீல் பண்ணுறதா அழுகிறதா அப்படின்றத பற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீ என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல, நான் என்னடியே உண்மையை மறைச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாண்டி உன் பழைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எதையுமே என்கிட்ட தெளிவாக சொல்லலையே, நீ எதையுமே என்கிட்ட சொல்லலை, நிறைய விஷயங்களை போய் சொல்லியிருக்க, இப்போ எப்படி உன் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கியோ அதே போல் தான் நீ என் கூட இருந்த வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க, இப்போ தானே எனக்கே விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, முதல்ல சொல்ல வந்ததை சொல்லு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அந்த சேகர் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்க, அவன் தான் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவர் தான் செத்துட்டார்ல, இதுதான் உனக்கு தெரியுமே அப்படின்னு வித்யாவை பார்த்து மகேஸ்வரி கேட்க, அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற, அவர் இறந்து போயினாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தானே நானே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது இல்லவே இல்லை ரோஹிணி, அப்படிதான் நீயும் நம்பிட்டு இருக்கியா என்ன, அவர் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு இங்கே வித்யா சொல்ல, இதை கேட்ட ரோஹிணிக்கு பகையன்னு தூக்கப்படுது. ஏய் ஏதாவது உளறிட்டு இருக்காத, ஏற்கனவே இந்த மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டில் டென்ஷனோடு சுற்றிட்டு இருக்கேன், இங்கே வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா என்னுடைய பழைய வாழ்க்கை கலரி இப்போ அவன் இறக்கலை உயிரோட தான் இருக்கான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வித்யாவை பார்த்து ரோஹிணி திட்ட, வித்யா கொஞ்சம் விளையாடாத அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ தான் முருகனுக்கே இந்த விஷயம் தெரியும், முருகனுடைய அதான் உன் ஹஸ்பண்டுடைய முன்னாள் அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே ஊருக்கு போனாங்கல்ல, அவங்கள் தான் இந்த விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகன் இப்பதான் அந்த விஷயத்தை என்கிட்டயும் சொன்னாரு அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற வித்யா அப்படின்னு கேட்க, உன் வாழ்க்கையில அடுத்த பூகம்பம் வெடிக்க போகுது, ஒன்று மீனாவால் இந்த விஷயம் தெரிய வரணும், மீனா உனக்கு கொடுத்த வாக்குக்காக வேணா அவங்க அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முன்னாள் புருஷன் ஒன்று தேடியும் இல்லை உன் பையனை தேடி என் வாரிசு எனக்கு வேணும்னு சொல்லி வந்து நிற்கும் போது, அப்போது இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்தால் என்னடி பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட ரோஹிணி நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஆமாம், உன் புருஷன் உயிரோடு இருக்காரு,
இருக்காருன்னு சொன்னனே அவரை பற்றி ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்க, அவரை போய் என் புருஷன்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணியும் உண்மையை தான் சொல்கிறேன், இத்தனை நாளாக அவர் இறந்துட்டாதான் தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. வெளியே போனவருடைய பாடி மட்டும்தான் கிடச்சிருக்கேன்னு வீட்டுக்கு தேடி வந்திருக்கு. மற்றபடி அவர் உயிரோடு தான் இருந்திருக்காரு. அடிபட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கவருக்கு இப்போ தான் நினைவு திரும்பியிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணி பார்த்து பேசவும் செஞ்சுருக்காங்க. ஏரியில் கிடைச்ச உடல்னு சொல்லி அழுகிய உடலை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அது உன் புருஷனுடைய உடம்புன்னு சொல்லி எரிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ உன் புருஷனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. திரும்பினதுமே அவர் கேட்ட முதல் கேள்வி கல்யாணி எங்க அப்படின்றதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதாங்க. இப்போ இந்த விஷயத்த என் தம்பிக்கிட்ட சொல்ல முடியலை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கான்னு எப்படி நான் சொல்லுவேன்னு 2 பேருமே ஃபோன் பண்ணி இங்கே முருகன் கிட்ட ரொம்ப புலம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி படபடத்து நிற்க, இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரியாமல் இருக்க வரைந்தான் நல்லது. எனக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு? நான் என்னடி யாருக்கடி துரோகம் பண்ண? என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு ஒன்று அழுகிறாங்க ரோஹிணி. கொஞ்சம் பொறுமையாக இரு ரோஹிணி, மகேஸ்வரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, முருகன் வந்துட்டு அங்கே செட்டுக்கு போகிறாங்க. செட்டுக்கு போனதுக்கு பிறகு முருகன் முத்துவை பார்க்குறாங்க. அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்ல, என்னடா முருகா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு கூட நீங்கள் 2 பேரை காரில் கூட்டிகிட்டு சுற்றுனீங்களே, ஆமாம் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயமானு சொல்ல, ஆமாண்ணே கொஞ்சம் கொஞ்சம் நல்லது நடக்குது. இறந்து போனதான் நினச்சிட்டு இருந்தவங்க தம்பி உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு அதிர்ந்து போகிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொன்னதும், அப்போ கிறிஷோட அப்பா உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க முத்து. அப்போது எப்படி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கப்போ இங்கே முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாண்ணே எப்படியுமே அவர் ஊருக்கு இங்கே வரதாக தான் இருக்காரு. அவங்க அண்ணனும் அண்ணியுமே இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் சொன்னதை கேட்ட எங்கள் முத்து ரொம்ப சந்தோஷப்பட, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி ஆகணும். அவங்க இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல. ஏன் இப்போ தன்னுடைய கணவர் உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த பொண்ணு கூட இப்போ திரும்பி இந்த ஊருக்கு வந்து தானே ஆகணும். இனிமேலாவது கிறிஷ் கூட இருந்து கிறிஷை பார்த்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துவும். இந்த விஷயத்த முதல்ல வீட்டில் போய் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு இங்கே முத்து நினைக்கிறாங்க. முத்து வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது எல்லாருமே வெளியே கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல, என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதான்ப்பா கிருஷி விஷயம்னு சொல்லும்போது, டேய் உன்னால் ஒரு நாளைக்கு அந்த கிருஷை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதரான்னு அங்கே விஜயாவும் திட்ட, ஏன் அவனை பற்றி பேசுகிறதுனால என்ன ஆக போகுது, ஒரு சந்தோஷமான விஷயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்னு சொல்லி கேட்குறது, நாள் வரைக்கும் கிருஷிக்கு எந்த சொந்தமும் இல்லை, அம்மாவும் பக்கத்தில் இல்லை, அப்பாவும் கூட இல்லை, பாட்டி கூட மட்டும் தனியாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆமாம் அன்னைக்கு கூட அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட இருக்காங்கன்னு சொன்னியடா அப்படின்னு ரவியும் கேட்க, அவங்க மட்டும் இல்லை இப்போ கிருஷிக்கு அப்பாவும் இருக்காங்கன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன், அந்த பையனுக்கு யாருமே இல்லைல்ல, முதல்ல அந்த அவங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு அங்கே விஜயா சொல்ல, அப்படித்தான் அவங்களுமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியலை. நான் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் போனேன், ஆனால் அவங்க அங்கே வீட்டில் இல்லை. இப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயே இருந்தாராம். இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சுயநினைவு திரும்பி தன் ஊருக்கு வந்திருக்காரு. எப்படி கிருஷை தேடி இந்த ஊருக்கு வருவார். அப்படி வந்தார்னா நானே கிருஷை அவங்க கூட அனுப்பி வச்சிருவேன்னு சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, கிருஷோட அப்பாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா கிருஷோட அப்பா உயிரோடு தான் இருக்காரு. அப்புறம் கிருஷிக்கு அம்மா அப்பானே இப்போ 2 பேருமே கிடச்சிட்டாங்க. இது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எப்படியாவது கிருஷி அவங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் இருக்க வைக்கிற மாதிரி நான் தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா பயங்கர அதிர்ச்சியோடையும் அங்கே நின்றுட்டுருக்க ரோஹிணியையும் பார்க்க, ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த விஷயம் இங்கே முத்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மீனா தனியாக கிச்சனில் நிற்க, நேராக ரோஹிணி அங்கே போகிறாங்க தண்ணி குடிக்க. என்னங்க ரொம்ப தாகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மீனா வந்துட்டு ஒரு மாதிரி கேட்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்ல, எதிர்பார்க்காது தானே எல்லாருடைய வாழ்க்கையிலே நடக்குது. ஏன் மனோஜ் கூட தான் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. அது அவருக்கு தெரிய வரும்போது அதுவும் அவருக்கு அதிர்ச்சியை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் அதிர்ச்சியை நிற்கிற மாதிரி மீனா சொல்லும்போது, ஏன் மீனா இப்படி பேசுகிறீங்க, இனி நான் என்ன முடிவெடுக்கிறது என்ன பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் கிறிஷ் கூடயும் உங்கள் ஹஸ்பண்ட் கூடயும் சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் இருக்கு. நிச்சயமாக இந்த வீட்டில் அத்தையோ இல்லை மனோஜோ உங்களை ஏற்றுப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரோஹிணி எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போக இங்கே மீனாவுக்கு பயங்கர கோபம், அதே நேரம் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயமும் இங்கே நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. முத்து அடுத்த நாள் சவாரியில் ஏற்றிட்டு வராங்க. அப்படியே அவங்க சவாரி வரும்போது தான் அங்கே நின்றுட்டு இருக்கவரை பார்த்தா அது கிறிஷோட அப்பா மாதிரியே இருக்குது. அட இவர் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டுக்கிறாரு.
உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் சார், நீங்கள் இப்போது உங்கள் பையன் கிருஷியை தேடி தானே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு முருகன் ஃபோன் பண்ணி சொன்னான், நீங்கள் இங்கே தான் இறங்குறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் கூட என் ஃபோட்டோ கூட எனக்கு இப்போ தான் அனுப்பிவிட்டான், அதான் உங்களை பார்த்ததும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இங்கே முத்துமும் சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு சோகமாகவே இருக்காங்க. ஏன் என்னாச்சு சார், உங்கள் பையனை தேடி வந்திருக்கீங்க, உங்கள் பையன் கிருஷியை பார்க்க போகிறீங்க, சந்தோஷப்பட வேண்டியதானு சொல்ல, என் வாழ்க்கையில் இத்தனை காலம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்ல, அட என்ன சார், நடந்ததை நினச்சி கவலைப்படத்தை விட்டுட்டு இனி வாழ போகிற காலம் முழுக்க உங்கள் பையன் கூட வாழ போகிறோன்ற சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் நினச்சா போதுமேன்னு சொல்ல, பையன் என் மனைவி என் கூட வந்து வாழ்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். கல்யாணம் அதுலேருந்து அவளுக்கு என்னை பிடிக்காது, என் கூட வாழ்றதுல அவளுக்கு விருப்பமே இல்லை. எனக்கும் அவளுக்கும் நடந்த பிரச்சனையில் தான் நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன், ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணினேன், அதே இடத்துல மயங்கி விழவும் செஞ்சேன். ஆனால் தப்பான உடம்பை யாரோ கொண்டு வந்து கொடுத்து அழுகி போன உடலை கொடுத்து நான் இறந்துட்டதா சொல்லி ஈமச்சடங்கு காரியம்னு எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சதும் வீட்டில் இருக்க ரொம்ப பேருக்கும் சந்தோஷம். ஆனால் இது கல்யாணி ஏற்றுப்பாளா, கல்யாணி ஏற்றிக்கிட்டு என் கூட வாழ வருவாளா, எனக்கு அதுதான் இன்னும் சந்தேகமாக இருக்குன்னு கிருஷோட அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, அதெல்லாம் வருவாங்க சார், அவங்க ஃபாரினில் இருக்கதா சொன்னாங்க, இப்போ வரைக்கும் ஒரு ஃபோனோ இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், நானுமே அவங்கள இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார்ன்னு சொல்ல, என்னுடைய மனைவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அவளையும் என் மகனையும் கையோடு கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் இங்கே ஊருக்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை என் மனைவியை நீங்கள் பாருங்கள் சார், இதான் எங்கள் கல்யாண ஃபோட்டோ, அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இப்போ அவள் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஃபோட்டோவை வண்டியை நிறுத்திட்ட முத்து அதை வாங்கி பார்த்ததுக்கு பிறகு முத்துக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இங்கே ரோஹிணி தானே, இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார், இவங்களை எங்கேயும் பார்த்துருக்கீங்களா, இவ தான் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஒருவித பதட்டத்தோடையும் சந்தேகத்தோடையும் காரை ஓட்டிகிட்டே போகிறாங்க. சார், நான் சொன்ன இடம் இதுதான், உங்கள் பையன் இந்த வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்ல, நீங்களும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இல்லை சார் நீங்கள் போங்க முதல்லன்னு சேகரை உள்ளே அனுப்பி விடுறாங்க. சேகர் உள்ளே போனதுக்கு பிறகு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த முத்துக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. அப்போது கிருஷோட அம்மா கல்யாணியா, இந்த ரோஹிணி தான் கிருஷோட அம்மாவா, இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நமக்கு தான் அப்படி தெரியுதா, என்னென்னு ஒன்றும் புரியலையே, எப்படி இதை நம்ம இவங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை இது ரோஹிணி தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு கிருஷை போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டு பார்க்குறாங்க. கிருஷையும் கூட்டிகிட்டு வெளியே வராங்க. இங்கே இருக்க முத்துவை பார்த்து தான் அவங்க பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கிருஷை நான் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிருஷை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கிருஷை ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான். முத்து இருந்ததை பார்த்ததுக்கு பிறகு போகிறேன்னு சொல்லிட்டு வரவும் செய்கிறான். என்கிட்ட வரமாட்டான் சார், நான் தான் இவனோட அப்பானே எனக்கு தெரியலை, அப்பா பேர் என்னன்னு கேட்டால் மனோஜ்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னதும் முத்துக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. டே கிரீஷ் அப்படின்னு வண்டியை சடனாக பிரேக் போட்டதுக்கு பிறகு, டே கிரீஷ் உங்கள் அப்பா பேர் என்னன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்ல, இப்போ தான் அவன் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் மனோஜ்னு சொல்கிறான். இங்கே ரோஹிணிக்கு இங்கே கல்யாணியை இன்னொரு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதா வேற என் தலையில் குண்டை தூக்கி போடுறாங்க சார். என் மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னால் நம்பவே முடியலை. என் மனைவி கல்யாணம் இன்னொரு இடத்துல இருக்கான், என் பையன் இங்கே யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வீட்டில் இருக்கான், என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு நொறுங்கி போய் உட்கார்ந்தபடி சேகர் பேச, அதையெல்லாம் கேட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்க எங்கள் முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சி. மனோஜ் அப்பா, இங்கே ஃபோட்டோவில் பார்த்தது ரோஹிணி, எல்லாத்தையும் முடிச்சு போடுற எங்கள் முத்துவுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது, இங்கே இருக்கிறது ரோஹிணி தான் கல்யாணம் பண்ணவனு ஏற்கனவே மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை இப்போ முத்துவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. முத்து அவங்க 2 பேரையும் கொண்டு ஒரு பார்க் பக்கம் விட்டுட்டு இங்கே முத்து வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. வண்டி ரொம்ப கோபத்தோடு நிற்கிறாங்க. மீனாவும் வராங்க. அந்த மீனாவும் இங்கே முத்துவை பார்க்க, இங்கே வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு கார்லேயே வந்துட்டு தனியாக போகிறாங்க. என்னங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு விஷயம் மீனா, அது உண்மையிலேயே எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது, அதை ஏற்றுக்க முடியலையா, இல்லை என்னால் ஏன் இந்த விஷயத்தை வந்துட்டு என்னால் வெளிப்படுத்த முடியலை, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயம் ஒன்றா இங்கே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு அமைதியாக இருக்க, என்ன நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ இதுக்கு அதிர்ச்சி ஆகாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறேன்னு கேட்க, பாட்டி ஊருக்கு கோவிலுக்கு போனோம்ல, அந்த கோவிலையே நான் இங்கே ரோஹிணியோடைய மொத்த சுயரூபத்தையும் பார்த்துட்டேன், அப்போவே அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நானும் கிருஷும்
மட்டும் இங்கே இறந்து போயிடுவோன்னு சொல்லி என்கிட்டயே மிரட்டினாங்க. அதனால் மட்டும்தாங்க அமைதியாக இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து கார் ஸ்டேரிங்லேயே வேகமாக ஒரு குத்த என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து எப்படி மீனா மறைச்சா, உனக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சுன்னு சொல்லி கோவப்படுறாங்க மீனா கிட்ட. நான் வேறு என்னங்க பண்ணுவேன், இந்த உண்மையை வெளி சொல்ல முடியாமல் உங்களை விட நான் அதிக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த விஷயம் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிய வரத்தான் போகுது, எங்கள் கிருஷியுடைய அப்பாவால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மீனா. ஆமாம் மீனா, நீ சொல்கிறது சரிதான். இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க முடியாது தான். ஏன்னா அந்த பொறுமைன்றது என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு இருக்க கோவத்துக்கு அந்த பார்லர் அம்மா முடியை இழுத்து போட்டு 4 சாத்தணும் போல தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டின தண்டனை, அதுக்கு நம்ம கொடுக்க போகிற தண்டனை வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷையும் கிருஷோட அப்பாவையும் அங்கேருந்து பார்க்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நேராக தன்னுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டு வாசலில் கிருஷை தூக்கி வச்சுட்டு நிற்கிறேன். இங்கே சேகரை பார்த்ததும் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கூடவே முத்துவும் மீனாவும் வந்து நிற்க இன்னும் பெரிய அதிர்ச்சியை இங்கே காத்திருக்கு ரோஹிணிக்கு. யார் இதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, நான் தான் சொன்னலப்பா இதுதான் கிருஷோடைய அப்பான்னு சொல்ல உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணாமலை சேகர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அங்கே நிற்க, ரோஹிணியும் பக்கத்திலே நிற்க. ரோஹிணியை பார்த்த சேகருக்கு பெரிய அதிர்ச்சி. உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் சேகர் இங்கே ரோஹிணியை பார்க்கவும் செய்கிறாங்க. பார்த்த அடுத்த கணமே கிளம்பி நிற்கவும் செய்கிறாரு. கிளம்பி நின்றுட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணியா? இவ பேர் ரோஹிணி அப்படின்னு சொல்ல, இவ பேர் கல்யாணி, இவ தான் என்னுடைய மனைவின்னு சொல்ல, யோ யார் யா நீ? உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, சிங்கமால உனக்கு அப்படின்னு சொல்லி இவ திட்டவும் செய்கிறாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, இவ தான் என்னுடைய பொண்டாட்டி, பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சத்தமாக சொல்ல, இவன் என்னுடைய பையன் கிருஷ் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை ஆச்சரியத்தோட பார்க்க, ஆமாப்பா இவர் சொல்கிறது உண்மைதானு முத்து சொல்லும் போது அதை கேட்ட விஜயாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்துட்ருக்கேன். மனோஜ் அப்படியே உடஞ்சி போய் நிற்க, இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ரோஹிணி உண்மையை சொல்லலைன்னா அது உனக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியும்னு சொல்லிட்டு முத்து மிரட்டுறாங்க. இதே இடத்துல இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற யாருக்கும். ஆனால் நீ கிருஷிக்கு அம்மாவா போயிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நான் அமைதியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் உன் பையனை உன் கூடயும் வச்சு பார்த்துக்க முடியாது, இனிமேல் அவர் பையனை அவர் கூட்டிகிட்டு போவார். நீ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் சட்டப்படி பார்த்தா இந்த கல்யாணம் செல்லாது. இன்னும் உன்னுடைய முதல் கணவர் இப்போ உயிரோடு இருக்காரு. அதுவும் இல்லாமல் உனக்கும் அவருக்கும் இப்போ நிரந்தரமாக விவகாரத்துன்னு எதுவுமே ஆகலை. அப்படி பார்த்தா சட்டப்பூர்வமான மனைவினா அது நீ சேகருக்கு மட்டும்தான், மனோஜுக்கு கிடையாதுன்னு சொல்ல, டே என்னடா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னால் பேச முடியாதா? ஏற்கனவே ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இன்னொரு பொண்ணு உன் வாழ்க்கையில் வாழ வந்து அவளும் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். உன்னால் அதை தாங்கிக்க முடியாதாண்டா, உன் நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு கூட போய் நிற்கிற எங்கள் முத்து வந்துட்டு மனோஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்றுட்டுருக்க சேகர் வந்துட்டு வா கல்யாணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உதறி தள்ள, அப்போது நீ உன் புருஷனோட போக மாட்டேன் அப்படி தானேன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க. எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகிறாங்க. ஆனால் ரோஹிணி அழுதாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இங்கே மீனாவோ முத்துவோ அதுக்காக இடம் கொடுக்குற மாதிரி இல்லை. அதை விட அதிகமான கோபத்தில் இங்கே விஜயா நின்றுட்டுருக்காங்க. ரோஹிணியா சேகர் கண்ணு முன்னாலே அடிக்க, இந்த குடும்பத்தில் நீ வாழ்ந்ததாகணுமா, இப்போ கூட நான் உன்னை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன், நீ என் கூட வந்து வாழு கல்யாணி, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன், உன்னையும் நம்ம பையனையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்குற மன நிலைமையில் இங்கே கொஞ்சம் கூட இல்லை. ரோஹிணி என்னால் மனோஜை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல, மனோஜ் கையை உதறி தள்ளிட்டு தனியாக போய் நிற்க, மனோஜ் என்னை மன்னிச்சிடும் மனோஜ்னு போய் காலில் விழுந்து அழுகிறாங்க. ஆனாலும் மனோஜ் மன்னிக்கிற மனநிலைமையில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணை வந்துட்டு தூக்கி சேகர் வச்சுருக்க, அப்போது உனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வரதுக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்போ நான் என் பையனை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், இனி அவனுக்கும் உனக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்லும்போது இங்கே கிருஷ் அழுக ஆரம்பிக்க, நான் தாண்டா உன்னுடைய அப்பா, உன்னை உங்கள் அம்மாவை விட நல்லா பார்த்துப்பேன், உன் கூட என்றைக்குமே இருப்பேன், உன் ஸ்கூல் படிப்புக்கு நான் உதவி பண்ணுறதை நான் உன்னை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அப்பாவுடையது தான், நான் உன் கூடவே என்றைக்குமே இருப்பேன்னு சொல்லிட்டு கிருஷை பார்த்து சொல்ல, கிருஷ் அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கேன். முத்துவும் மீனாவும் கிருஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, சேகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உன் வாழ்க்கையில் நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ இப்போவாது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு குடும்பத்தை ஏமாத்திருக்க, கட்டினவனை ஏமாத்திருக்க, எங்கள் அம்மாவை பெரிய ஏமாத்திருக்க. இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை எங்கள் அம்மாவாலேயோ இல்லை எங்கள் மனோஜாலேயோ தாங்கிக்க முடியாது. நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வாழணும்னா அது எப்படி முடியும்? உனக்கு தண்டனையே நீ வீட்டை விட்டு வெளியே போகிறது மட்டும்தான், அதை விட பெரிய தண்டனை கிருஷி நீ உன் கூட இருக்க போகிறதில்லன்னு சொல்லி முத்து சொல்ல, ரோஹிணி அழுது ரொம்ப கண்ணெல்லாம் சிவந்து போய் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு அதிர்ச்சி தாங்காமல் கிருஷையும் கிருஷோட அப்பா சேகரையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. பணக்கார மருமகளாக வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க, பணக்கார மருமகளாக வரல, ஒரு குழந்தைக்கு அம்மாவா
தங்கமான ஒரு மருமகளை தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் இன்னொருத்தனுடைய மனைவி தான் இந்த வீட்டுக்கு மருமகளும் கூட அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்க, இனி எதுக்குமே நான் பயப்படுறேன். இனி ரோஹிணி இந்த பார்லரமாலாம் ஒன்றும் பண்ணிக்காத. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரியான ஒரு ஜென்மம் இருக்கதும் ஒன்று தான், இந்த உலகத்தை விட்டு போகிறதும் ஒன்று தான். அதை நம்ம சொல்லக்கூடாது, தவறு தான். ஆனால் எனக்கு இருக்க கோபத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவை குழந்தைய பார்த்துக்க முடியலை, ஒரு பெத்த அம்மாவை ஆண்டின்னு சொல்லி கூப்பிட வச்சிருக்கு. இதெல்லாம் எந்த வகையில் நல்ல அம்மாவாக இருக்க முடியும் சொல்லு? ஆனால் அவர் நல்ல தகப்பனாக நடந்திருக்கார். தனக்கு நினைவு வந்ததுமே தன்னுடைய மகனை மனைவியை பற்றி கேட்ட இவர் நிச்சயமாக தன்னுடைய மகனை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லு பெரிய ஆப்பா எடுத்து இந்த ரோஹிணிக்கு சொல்லி விட்டுறாங்க. ரோஹிணி அப்படியே அழுதபடி நிற்க, மொத்த குடும்பமும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த இங்கே சேகரும் வந்துட்டு பத்தாதுக்கு தான் பையனை கூட்டிகிட்டு ரோஹிணியை கைவிட்டுட்டு போக தான் செய்கிறாரு.